பகுதி 2 அத்தியாயம் 3. வீடு திரும்பியபோது சாரங்கன் ஹாலில் உட்கார்ந்திருந்தான். மகாராணி திரும்பியாச்சு என்றான். ச்சே என்றபடி கிச்சனுக்குள் நுழைந்தாள் உஷா. உள்ளே நுழைந்தவள், அம்மா, அட வாசனை தெருமண வரைக்கும் வீசுறது. மத்தியானம் தான் வெஜிடபிள் பரோட்டா சாப்பிட்டேன். பசி இல்ல. ஆனா அப்படி இருந்தும் உன்னோட அடை வாசனை என்ன தூண்டுறது. ஒரு அடைய போட்டு தட்டுல ஓரமா கொஞ்சம் வெந்தய குழம்பு ஊத்தி கொடுமா என்றாள். இதோ தரேண்டி. ஹோட்டலுக்கு போனியா? யாரோட என்று அம்மா கேட்க உஷா சொன்னாள். என்னடி இது திடீர்னு? என்னமோ கூப்பிட்டாருமா, போனேன். ரொம்ப டீசன்ட்டுமா. இத்தனை வருஷமா வேலை செய்யறேன், எனக்கு தெரியாதா? ஏய், நல்லவன் தானேடி. நான் என்ன அவனை கல்யாணமா பண்ணிக்க போறேன்? அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்றதுக்கு? அம்மா வார்த்து எடுத்த அடையை தட்டில் போட்டு ஓரமாய் வெந்தய குழம்பை ஊற்றி அவளிடம் கொடுத்தாள் அம்மா. என்னமோமா, பெரிய பணக்காரன், பார்த்து நடந்துக்கோ, தாய்மைக்கே உரிய எச்சரிக்கை உணர்வில் சொன்னாள் அம்மா. அடையை விண்டு வாயில் போட்டவாறே, ரொம்ப சூப்பர்மா. நீ பயப்படுற மாதிரி எல்லாம் ஒன்னும் தப்பா நடந்துராது, பயப்படாத. உன்னோட தம்பி மாதிரி ஜொல்லு பாட்டின்னு நினைச்சிண்டியா எங்க பாஷ? உஷா சொல்லி அம்மாவின் முகம் பார்த்தாள். தம்பியை சொன்னதாலோ என்னவோ அம்மாவின் முகம் சுண்டி போனது. சாரிமா, ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் என்று தன் அம்மாவை சமாதானப்படுத்தினாள் உஷா. அடையை சாப்பிட்டு ஒரு வாய் காப்பி குடித்துவிட்டு அறைக்குள் நுழைந்தவள் மனதில் அவளையும் அறியாமல் ஆனந்த் சப்தமில்லாமல் நுழைந்தான். கஷ்டப்பட்டு அவனை விரட்ட பார்த்தாள், முடியவில்லை. அறையின் கதவை மூடிவிட்டு உடைகளை மாற்ற ஆரம்பித்தாள். உனக்கு நீல கலர்னா பிடிக்குமா? பிடிக்கும். கடல் நீலம் ரொம்ப பிடிக்கும். நீல நிற வண்ண கண்ணனை பிடிக்கும். ஐ லைக் இட். என்னது? ப்ளூ கலர் தான். ஆனந்த் சொன்னது மறுபடியும் அவளுக்கு நினைவில் வந்தது. புடவையை மட்டும் களைந்திருந்தவள் தன்னையும் மறந்தவளாய் வெறும் ஜாக்கெட் உள்பாவாடையுடன் கண்ணாடி முன் நின்று கொண்டிருந்தாள். கதவருகே ஏதோ சப்தம் கேட்டவள் சட்டென்று திரும்பினாள். கதவிடுக்கில் நின்று அதுவரை பார்த்து கொண்டிருந்த சாரங்கன் வேகமாய் அங்கிருந்து நகர்ந்தான். படீரென்று கதவை மூடி தாளிட்டாள் உஷா. அவசர அவசரமாய் வேறு புடவை மாற்றிக்கொண்டு ஹாலுக்கு வர அங்கே சாரங்கனை காணோம். சமையலறைக்கு போனாள். அம்மா இன்னமும் அடை வார்த்து கொண்டிருந்தாள். எங்க உன் தம்பி என்று கோபத்துடன் கேட்டாள். அவன் போயிட்டான். அவனே இப்ப போட்டு கொதறின்னு இருக்க நீ. அம்மா, ஒரு டீசன்சி இல்லாம நான் ட்ரெஸ் மாத்துறப்ப கதவு கிட்ட நின்னுண்டு வெறிச்சு பார்த்துண்டு என்ன இதெல்லாம்? கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல. ஏன் இவ்வளவு ஆவேசப்படுற? அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற எண்ணம் ஒண்ணு எனக்கும் உங்க அப்பாவுக்கும் இருக்குடி. ஓஹோ, அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அத இந்த கணமே மாத்திக்கோ. அப்படியும் மாத்திக்க மனசு இல்லைன்னா நம்ம கொல்லப்புற கிணத்துல நான் பணமா மிதக்க வேண்டி வரும். ஏய் உஷா, என்னடி சொல்ற? அம்மா கூப்பிட அலட்சியம் செய்தவளாய் அறைக்குள் புகுந்து தடால் என கதவை பூட்டிக் கொண்டாள். படுக்கையில் மல்லாக்க சரிந்தாள். அவளையும் அறியாமல் கண்களில் நீர் எட்டி பார்க்க ஆரம்பித்தது. கண்களை துடைத்துக் கொண்டு எழுந்து புத்தக அடுக்கருகே வந்தாள். கையில் கிடைத்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு படிக்க ஆரம்பித்தாள். ஆனால் புத்தகத்தில் கவனம் முழுமையாக போகவில்லை. சாரங்கனுடன் தன்னை அம்மா இணைத்ததை கொஞ்சமும் மனதில் கூட நிறுத்தி பார்க்க முடியவில்லை அவளால். அம்மாவுக்கு ஏன் இப்படி புத்தி பிடரியில் போகிறது என்கிற எரிச்சல் அடி வயிற்றில் இருந்து பற்றி கொண்டு வந்தது. மறுபடியும் படுக்கையில் வந்து விழுந்தாள். பின் அப்படியே உறங்கி போனாள். கதவை தட் தட் என தட்டும் ஓசை எழுந்தது. எழுந்தாள். கதவை திறந்தாள். என்னடி, எவ்வளவு நேரமா கதவை தட்டின்டே இருக்கேன்? மணி 9 ஆறுது. சாப்பிட போறது இல்லையா நீ? அம்மாவின் குரலில் அதீத அக்கறை தெரிக்க சாரங்கன் மீதிருந்த கோபத்தை கொஞ்சமும் வெளிக்காட்டாமல், பால் மட்டும் கொஞ்சம் கொடுமா, போதும், வேறொன்னும் வேணாம், பசிக்கல எனக்கு என்றாள். வயிறு என்னடி ஆகிறது? ஏதாவது சாப்பிடு. அட, இன்னும் நெஞ்சில கரிச்சுண்டே இருக்குமா? எனக்கு கோபம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ பால் மட்டும் கொட. அம்மா கொஞ்ச நேரத்தில் பால் கொண்டு வர அதை வாங்கி குடித்தவள் எழுந்து காதில் இருந்த ஜிமிக்கி 2ஐயும் கழட்டி பீரோவில் வைத்துவிட்டு படுத்தாள். காலையில் அலுவலகத்தில் நுழைந்தவளுக்கு ஆச்சரியம் ஒன்று காத்திருந்தது.
டேபிள் சேரில் இருந்து சுவர், சீலிங் என எங்கு பார்த்தாலும் கடல் நீலம். ஆபீஸ் பையன் வந்து நின்றான். அவளுடைய டேபிள் டாப்பும் நீல கலருக்கு மாறியிருந்தது. என்னப்பா, எம்டி வரலையா என்று கேட்டாள். அவர் வீட்டுக்கு போனதே காலையில 7 மணிக்குதாம்மா. நேத்து நீங்க போன அப்புறம் 4-5 போன் பண்ணாரு. 10-15 பேர் வந்தாங்க. விடிய விடிய வேலை நடந்துச்சு. கொட்ட கொட்ட விழிச்சுண்டு உட்கார்ந்து இருந்தாரு. காலையில 6:30 மணிக்கு தான் எல்லா வேலையும் முடிஞ்சது. எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துட்டு 7 மணிக்கு தான் போனாரு. நான் ஆபீஸ்லயே 9 மணி வரைக்கும் நல்லா தூங்கினேம்மா. போன் பண்ணி எழுப்பி விட்டாரு. 11 மணிக்கு தான் ஆபீஸுக்கு வருவாராம். முக்கியமான போன் வந்தா எமர்ஜென்சின்னா சொல்லுன்னு அவருடைய செல்லுக்கு கூப்பிட சொன்னாருமா. அவன் மூச்சு விடாமல் சொல்லிவிட்டு போக அதிர்ச்சியான ஆச்சரியத்தோடு இருக்கையில் வந்து அமர்ந்தாள் உஷா. அலுவலகத்தில் ஒவ்வொருவராக வர ஆரம்பித்தார்கள். திடீரென்று அலுவலகத்தில் ஏற்பட்டிருந்த கலர் மாற்றம் எல்லாமே அவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. உஷா இன்னமும் அதிர்ச்சியில் இருந்து மீளாமல் இருந்தாள். ஒன்று அவளுக்கு புரிந்து போனது. ஆனந்த் அவளை காதலிக்க ஆரம்பித்து விட்டான். அதன் ஆரம்பம்தான் இந்த நீலம். வான் நீலம், கடல் நீலம், அகார மந்திரம் நீலவண்ணன் போல குழல்வண்ணன் நீலம். ஆனந்தின் காதல் மந்திரமாக அந்த நீலம் மாறி அவள் மனதில் கடல் அலை ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தது. அவளையும் அறியாமல் எல்லையில்லாத மகிழ்ச்சி உடம்பெங்கும் பிரகாசம் எடுக்க மார்பு இரண்டும் படபடத்தது. இதயம் தப் தப் என அடித்துக் கொண்டது. லேசாய் வியர்த்தது. காது மடல் அருகே லேசாய் குறுகுறுத்தது. ஓ, இதுதான் காதல் என்பதா? எவ்வளவு காஸ்ட்லியாக காதலை வெளிப்படுத்தி இருக்கிறான். இந்தா உனக்கு பிடித்த நீலம், இதோ பிடித்துக்கொள் என்பது போல் எங்கெங்கு பார்த்தாலும் நீலம். மெல்லிய பயமும் உடனே அவளுக்குள் எட்டி பார்த்தது. இது எங்கே கொண்டு போய்விடும்? நிச்சயம் நடுராத்திரி மாற்றம் அவளுக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான். அதில் கொஞ்சம் கூட சந்தேகமில்லை. அதில் தெரிந்த எக்ஸென்ட்ரிக் தனம்தான் அவளை லேசாய் பயமுறுத்தியது. டெஸ்பேச்சில் இருந்த நர்மதா அவளிடம் வந்து கேட்டாள். என்னப்பாச்சு நம்ம பாஸுக்கு? திடீர்னு இப்படி ஒரு மாற்றம் ஆபீஸ்ல? யாராவது சாமியார இல்ல நியூமராலஜிஸ்ட் பார்த்துட்டு வந்திருப்பாரா? சனிக்கிழமை வரைக்கும் ஒரு செய்தியும் கிடையாது. ஆனா இன்னைக்கு இப்படி இருக்கே. தெரியலப்பா என்று பதில் சொன்னாள் உஷா. பாத்தியா, எம்டியோட பிஏ நீ, உனக்கு தெரியாமலையா? ஞாயிற்றுக்கிழமை கான்பிடென்ஷியலா லெட்டர்ஸ் அடிக்கணும், கொட்டேஷன் தயார் பண்ணணும்னு வர சொல்லியிருக்காருன்னு சனிக்கிழமை பஸ் ஸ்டாண்ட்ல சொன்னியே, என்னப்பாச்சு நேத்து என்று மீண்டும் துருவி கேட்டாள் நர்மதா. வேண்டுமென்றே அவள் வாயை கிண்டினாள் நர்மதா. எனக்கு தெரியாதுப்பா என்றாள் உஷா. பாத்தியா, எங்கிட்டயே மறைக்கிறியே. இல்ல, தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? நர்மதாவை சமாளித்து அனுப்பினாள் உஷா. சரியாய் 11 மணிக்கு உள்ளே நுழைந்தான் ஆனந்த். அவன் கடந்து வந்த டேபிள்களில் இருந்தவர்கள் எல்லாம் குட் மார்னிங் சார் என்று கூற, பதிலுக்கு குட் மார்னிங் போட்டுக்கொண்டே வந்தவன் உஷா ஒன்றும் பேச தோன்றாதவளாய் நிற்பதை பார்த்து அவசரமாக இடல் கடையோர சிரிப்பு ஒன்றை மட்டும் உதிர்த்து தன் அறைக்குள் போனான். கொஞ்ச நேரம் காத்திருந்தவள் இன்டர்காமில் கேட்டாள். சார், உஷா உள்ள வரலாமா? என்றான். கதவை தட்டி உள்ளே போனாள். ஆட்டோ டோர் கதவு மூட காத்திருந்தவள் ஆனந்த் என்றாள். அதற்கு மேல் அவளிடமிருந்து வார்த்தைகள் வரவில்லை. உட்கார் என்று நாற்காலியை காட்டினான். அவள் உடம்பு லேசாய் நடுங்க ஆரம்பித்தது. விழியோரங்களில் கண்ணீர் எட்டி பார்த்தது. ஹை, வாட் இஸ் திஸ்? உஷா குலுங்கி அழ ஆரம்பித்து விட்டாள். எனக்கு பயமா இருக்கு ஆனந்த். நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு நீலம் பிடிக்கும்னு சொன்னேன்னு ராத்திரியோட ராத்திரியா ஐ கான்ட் பிலீவ் இட். எக்ஸென்ட்ரிக்கா இருக்கு. இது எங்கு கொண்டு போய் விடும்? உங்க ஸ்டேட்டஸ் என்ன? நான் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு. ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. ஆர் யூ இன் லவ் வித் மீ? இல்லனா இப்படி பண்ணுவீங்களா என்று படபடவென்று கேட்டாள். அவள் பேசிக்கொண்டே இருக்க இருக்கையில் இருந்து எழுந்து அவள் அருகே வந்தான். கமான் உஷா. எஸ், இது என்னோட வெளிப்படுத்தல் தான். சின்சியரா உன்னை லவ் பண்றேன். இது எவர் லாஸ்டிங் லவ். எந்த காரணத்துக்காகவும் எந்த காலத்திலையும் இது மாறாது. பிளீஸ் ஸ்டாப் கிரையிங் உஷா என்றான். அவள் தோள்களை அழுந்த பற்றினான். ஆதரவாய் இறுக அணைத்தான்.
அதில் அன்பும் கலந்திருந்தது. கன்னத்தில் வழிந்த கண்ணீரை உதடுகளால் ஒற்றி எடுத்தான். அவள் அப்படியே சிலிர்த்து போனாள். விலக்கி தோள்களை குலுக்கி, லுக் ஹியர், முதல்ல கொஞ்சம் சிரி, உன்னுடைய சீட்டுக்கு போய் வேலைய பாரு, நாம ஈவினிங் பேசிக்கலாம், தோளில் தட்டினான். மாலை. அவனுடன் தனியாக காரில். வெளியே மழை கொட்டிக் கொண்டிருந்தது. ஆனந்த், இது இது நிலைக்குமா? எது? இந்த லொல்லுதானே வேண்டாங்கிறது. இந்த சிநேகம், அன்பு, காதல் எல்லாமே. எல்லாமே நிலைக்கும். இந்த பஞ்சபூதங்களோட இயக்கம் எப்ப நிக்குதோ அது வரைக்கும் நிலைக்கும் என்று பதில் சொன்னான். இன்ப மிகுதியில் அவள் தோள்பட்டையை தொட்டாள். ஏய், இந்த மழை நிக்காது போல இருக்கே. ஆமா, நிக்க வேண்டாம். இல்லனா இவ்வளவு விதமா என் மேல சாஞ்சிட்டு இருப்பியா? மழையின் வீரியம் குறைந்தாற் போல் இருந்தது. காருக்கு உயிர் கொடுத்தான். கோயில் அருகே போன போது சுத்தமாய் மழை குறைந்திருந்தது. அவசர அவசரமாய் இறங்கி முதல் சந்நிதியை அடைந்து தரிசனம் முடித்து மேல் ஏற முயன்ற போது, எல்லா சந்நிதியும் மூடியாச்சுங்க என்றபடியே ரிவர்ஸில் இறங்கி வந்தார் ஒரு குருக்கள். காருக்கு திரும்பும் வரை மௌனமாகவே வந்தாள் உஷா. ஐ எம் சாரி உஷா, கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம் இல்ல? பரவாயில்ல விடுங்க, நீங்க என்ன பண்ண முடியும்? மழைதான் வில்லனா வந்துருச்சு. உஷா, உன்னோட நட்சத்திரம் சுவாதியா என்று அவன் கேட்க, அவளுடைய அப்ளிகேஷனில் அவள் கொடுத்திருந்தது சர்டிபிகேட்டில் இருக்கும் பிறந்த தேதி. ஆனால் ஒரிஜினல் வேறு. பின் எப்படி இவருக்கு தெரியும்? எப்படி எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? அதெல்லாம் கேட்க கூடாது. சுவாதியா இல்லையா அத சொல்லு. ஆச்சரியம் விடுபடாதவளாய் ஆமா என்றாள். ஹைலி பொசசிவ்னஸ், மத்தவங்கள ஜட்ஜ் பண்றதுல கில்லாடி, சென்சிட்டிவ் டைப். ஆனா ஈஸியா கோபம் வந்துரும். அப்படியே வந்தாலும் கன நேரத்துல அது மறைஞ்சிரும். யாருகிட்டையும் வெஞ்சன்ஸ் இருக்காது. எப்பவுமே நீட்டா இருக்கணும்னு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். ஈஸியா ஏமாத்த முடியாது. நடக்க போறத முன்கூட்டி அறியற சக்தி இருக்கும். பக்தி நிறைய இருந்தாலும் வெளியே காமிச்சுக்காது. சமயத்துல வேதாந்தமா பேசும். வாழ்க்கையில எல்லாத்தையுமே அனுபவிச்சு பார்த்துடணும்னு வெறியும், அதுக்கான முயற்சியும் கடுமையா இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், சுவாதி நட்சத்திரம் உதித்தது எப்ப தெரியுமா? கடல்ல மழை பெய்யற போது வானத்தில் இருந்து விழற மழை துளிக்காக காத்திருக்கிற சிப்பிக்குள்ள முதல் துளி விழுந்த அதே நேரத்துல உதிச்சது சுவாதி. அது தனித்தன்மையானது. போதுமா? அது மட்டும் இல்லாம அழகுணர்ச்சி கூட. அவன் சொல்லி முடிக்க எமைக்காமல் கேட்டுக்கொண்டே இருந்தாள் உஷா. ஓ காட், இவ்வளவு துல்லியமா? இதெல்லாம் கூட உங்களுக்கு தெரியுமா? இதுல உங்களுக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள். மழை இன்னும் நிற்கவில்லை. அவன் தோளில் அப்படியே அவள் சாய்ந்து கொண்டாள். உறுதியான தோள்கள், உன்னை எப்போதும் தாங்குவேன் என்ற வீரிய தோள்கள். காருக்குள் ஏறி கிளம்பும் போது சொன்னான், உஷா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐ லவ் யூ. வாழ்நாள் முழுக்க என்னோட இன்ப துன்பங்கள்ல பங்கெடுத்துப்பேன்னு நான் நினைக்கிறேன். அவள் கைகளை பற்றி பூ போல முத்தமிட்டான். பூ போல அவளை மெல்ல தன்மேல் சாய்த்து தலையை கோதிவிட்டான். சங்கு கழுத்தில் விரல்களை அலைய விட்டான். குருவி தண்ணீரில் மூக்கை நின்றவாக்கில் செருகி சிலுப்புவது போல் மார்பில் முகத்தை வைத்து சிலுப்பினான். அவள் மெய்மறந்தாள். மழை சுத்தமாக நின்று விட்டிருந்தது. கார் மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது. உஷா, நாளைக்கு உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். எங்க அம்மா கிட்ட அறிமுகப்படுத்தணும். என்றாள் மெல்ல. கார் திருவல்லிக்கேணியில் நுழைந்தது. எப்படி போகணும் உஷா, சொல்லு. ஏகப்பட்ட சந்து ஆனந்த், உள்ள வந்தா குழப்பமாயிடும், நீங்க குழம்பிடுவீங்க. இல்ல உஷா, பரவாயில்ல, சொல்லு. பிடிவாதமாய் அவள் சொல்ல வீட்டு வாசலில் நிறுத்தி இறக்கி விட்டான். இறங்கி சுற்றி வந்து, உள்ள வரேளா என்று ஆனந்தை அழைத்தாள். நோ, இன்னொரு நாள் வரனே. குட் நைட். குட் நைட். கார் கிளம்ப காத்திருந்தாள். தெருமுனை திரும்பும் வரை பார்த்து கொண்டிருந்தாள். வலது பக்கம் திரும்ப வாசலில் கதவில் சாய்ந்தபடி நின்று கொண்டிருந்த சாரங்கன், பேஷ் பேஷ், ரொம்ப நன்னா இருக்கு என்றான் கடுப்புடன். வழிமறித்து நின்றவனை பார்த்து, நகரடா என்றாள் உஷா. சாரங்கன் அதிர்ந்து நகர்ந்தான். அத்தியாயம் 4. வீட்டுக்குள் நுழைந்தவள் நேரே தன் அறைக்குள் போனாள்.
உடைகளை மாற்ற ஆரம்பித்தாள். அம்மா பின்னாடியே வந்து நின்றாள். என்னடி சொன்ன சாரங்கன, இவ்வளவு கோபமா போறான்? இனிமே உன் வீட்டு வாசப்படி மிதிச்சா என்ன செருப்பால் அடின்னு சொல்லிட்டு போறாண்டி. ஓ, அந்த அளவுக்கு சொரணை இருக்க உன்னுடைய தம்பிக்கு. நாளைக்கு மத்தியானமே வந்து என்ன டிஃபன்னு கேட்பான். என்னடி இன்னைக்கெல்லாம் பேச்சு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு? ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? ஆமா, யாரோட கார்ல வந்து இறங்குன? அம்மாவின் குரலில் கேள்விகளோடு சந்தேக பின்னலும் இருந்தது. புடவையை மாற்றி முடித்திருந்தவள் முந்தானையை மேலே போட்டுக்கொண்டு, உன்கிட்ட எதம்மா நான் மறைச்சிருக்கேன்? கார்ல கொண்டு வந்து விட்டது என்னோட பாஸ். ஈவினிங் வேலை முடிஞ்சதும் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போகலாம்னு கிளம்புனோம். வழியில நல்ல மழை. ரோட்டோரமா நிறுத்திட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்தோம். மழை நின்னதும் கோயிலுக்கு போனோம். ஒரு சந்நிதி போனோம். மீதி எல்லாம் மூடிட்டா. திரும்பி வந்துட்டோம். அம்மா, அவரு என்னையும் அவரை நானும் காதலிக்கிறோம்னு நினைக்கிறேன் என்று பட்டென்று உஷா சொல்ல அதிர்ந்து போய் விட்டாள் அம்மா அதை கேட்டு. என்னடி சொல்ற? என்ன சாதாரணமா காதலிக்கிறேன்னு சொல்ற என்றாள் அதிர்ந்து போய். உண்மையதாமா சொல்றேன். எனக்கு பொய் சொல்ல தெரியாது. அது உனக்கே தெரியும். இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் 100க்கு 100 உண்மை. இன்னொன்னு, நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவரோட அம்மா கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொல்லி இருக்காருமா. என்னடி இதெல்லாம்? திடுதிப்புன்னு இப்படி அடிக்கின்றே போற? விட்டா கல்யாண பத்திரிக்கை அடிச்சுன்னு வந்து நிப்ப போல இருக்கே. பயப்படாதம்மா. அவரை கூட்டிட்டு வந்து அப்பா முன்னாடியும் உன் முன்னாடியும் நிறுத்துறேன். எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு பாருங்க. உங்களுக்கெல்லாம் நிச்சயம் பிடிச்சிரும். முறைப்படி கல்யாணம் நடக்கும் என்றாள் உஷா உறுதியாக. அதுவரை பொறுமையாய் உட்கார்ந்திருந்த அப்பா, இதெல்லாம் அப்பா பண்ணணும்னு தோணித்தே. அது வரைக்கும் சந்தோஷம் என்றார் அப்பா சற்று கோபத்துடன். அப்பா பக்கத்தில் போய் நின்றவள் பின்புறம் கழுத்தை கட்டி கொண்டாள். அப்பா, ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் ரொம்ப நல்லவர். நானே அழைச்சிட்டு வரேன். முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கலனா நான் நீங்க சொல்ற மாதிரி கேட்கிறேன் என்றாள் அன்புடன். ஓ, அப்படியா? ஓகே. சரி, சாரங்கம் பேய எப்படி சமாளிக்கிறது? சற்று சமாதானம் அடைந்தவராய் அப்பா கேட்டார். அப்பா மெல்லிய குரலில் தன் தோளில் தாவாக்கட்டையை பதித்திருந்தவளிடம் கேட்டார். இந்த நேரத்தில் அந்த அழுக்கை ஏன் ஞாபகப்படுத்துறீங்களப்பா? உஷா உற்சாகமாய் தன் அறைக்குள் போக, அலமேலு வரதராஜனிடம், உங்க பொண்ணுக்கு ரொம்ப இடம் கொடுத்திருக்கீள் என்றாள் கோபத்துடன். எனக்கு தெரியுண்டி, எந்தவித தப்பும் என் பொண்ணு பண்ண மாட்டா. அவ ஒரு முடிவு எடுத்திருக்கானா அது சரியாதான் இருக்கும். இவ்வளவு உறுதியா சொல்றான்னா ரொம்ப நல்லவனா தான் இருப்பான் அவன். மறுநாள் காலை மணி 4:30 இருக்கும். உள்ளே கூப்பிட்டான். அவன் அறைக்குள் போனாள். உட்கார் உஷா என்றான். அவள் உட்கார்ந்தாள். உஷா, இன்னைக்கு ஈவினிங் எங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு இடம் போயிட்டு போறோம். எங்க? நேரா போக போறோமே, உனக்கே தெரியும் என்றான். இது என்ன மர்மம் முடிச்சு என்றாள் சிரித்துக்கொண்டே உஷா. ஒரு முடிச்சும் இல்ல. உன்கிட்ட எல்லாத்துலயும் வெளிப்படையா இருக்கணும்னு நினைக்கிறேன் உஷா. ஓகே, நீ உன்னுடைய சீட்டுக்கு போ. சரியா 6 மணிக்கு நாம கிளம்பலாம். என்றபடியே எழுந்து வெளியே வந்தாள் உஷா. திடீரென்று சூசகமாய் ஆனந்த் பேசியது அவளுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. எங்கே அழைத்து போக போகிறார்? பார்க்கத்தானே போகிறோம் என்ற எண்ணம் ஒரு புறம் இருந்தாலும் மனம் அதை அறிந்து கொள்ள ஆர்வத்தில் துடித்தது. என்னென்னவோ சிந்தனைகள் கிளம்ப எல்லாவற்றையும் அவள் விரட்டினாள். மணி 5:30. அலுவலகத்தில் ஒவ்வொருவராக கிளம்ப ஆரம்பித்தார்கள். உஷா காத்திருந்தாள். 6 மணிக்கு கிளம்பலாம் என்று ஆனந்த் சொல்லி இருந்தாலும் இன்னும் 30 நிமிடத்தை எப்படி தள்ளப் போகிறோம் என்கிற எண்ணம் எழுந்தது. லெட் அஸ் கோ என்று சொல்லியபடியே வந்தான் ஆனந்த். காரில் ஏறும்போதே அவன் முகத்தை கவனித்தாள் உஷா. உற்சாகமாகத்தான் இருந்தான். ஆனால் அவன் தீவிர சிந்தனையில் இருப்பதை அவள் புரிந்து கொண்டாள். ஆனந்த் என்று கூப்பிட்டாள். சாலையில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தவன் என்றான். அவள் பக்கம் திரும்பாமலேயே. ஆர் யூ நாட் ஆல் ரைட் என்றாள். இல்ல உஷா, ஒண்ணு இல்ல. ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏதோ தீவிர சிந்தனையில் இருக்கீங்கன்னு உங்க முகமே சொல்லுதே.
ஒண்ணுமில்ல உஷா, ஐ எம் ஆல் ரைட் என்றான் பதிலுக்கு. ஒப்புக்கு அவன் சொன்னாலும் அவ்வளவு உற்சாகமாய் அவன் இல்லை என்பதை அவள் புரிந்து கொண்டாள். ஆனந்த், நான் ஒன்னு சொல்றேன், கேப்பீங்களா? சொல்லு உஷா. நீங்க என்னதான் என்கிட்ட மறைச்சாலும் நீங்க உற்சாகமா இல்லைங்கிறத உங்க முகமே காட்டி கொடுக்குது. இந்த மூடோட அம்மாவை எனக்கு அறிமுகப்படுத்த வேண்டாம். இன்னொரு நாள் பார்த்துட்டா போச்சு. சரி, வேற எங்கேயோ போகணும்னு சொன்னீங்களே? இல்ல உஷா, அங்கேயும் இப்ப போக போறதில்ல என்றான் தயங்கியபடியே. உங்க மைண்ட்ல என்னதான் இருக்கு ஆனந்த்? ப்ளீஸ் சொல்லுங்களேன், என்ன ரொம்ப குழப்புறீங்க. ஆனந்த் ஒன்றும் பதில் சொல்லவில்லை. இப்ப எங்க தான் போறோம் என்று மீண்டும் கேட்டாள் உஷா. தெரியல உஷா, எங்க போறதுன்னு தெரியாமலேயே நான் போயிட்டு இருக்கேன். அவன் குரல் லேசாய் உடைந்திருப்பதை அவள் கவனிக்க தவறவில்லை. அவன் தோளில் ஆதரவாய் கையை வைத்து அழுத்தினாள். என்னாச்சுப்பா என்றாள் மெல்ல. உஷா, ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கு. வீட்டுக்கு போகவும் விருப்பம் இல்லை எனக்கு. சரி, எங்க போகணும்னு தோணுதோ அங்க போங்க. காரை பீச்சை நோக்கி செலுத்தினான் ஆனந்த். பார்க்கிங்கில் காரை நிறுத்திவிட்டு இருக்கையில் சாய்ந்து உட்கார்ந்தான். ஆனந்த் என்று அழைத்தாள். என்னாச்சு? திடீர்னு ரொம்ப சோகமாயிட்டீங்க. ஈவினிங் என்கிட்ட பேசுற போது நல்லாதானே இருந்தீங்க. 6 மணிக்கு வேற எங்கேயோ போயிட்டு அம்மா கிட்ட போகலாம்னு சொன்னீங்க. சொல்லுங்க ஆனந்த், வாட் இஸ் இன் யுவர் மைண்ட்? உஷா, டு யூ லவ் மீ? என்ன கேள்வி இது ஆனந்த்? உங்க மேல விருப்பம் இல்லைன்னா உங்க கூட வந்திருப்பேனா? குழந்தை மாதிரி கேக்குறீங்களே. எந்த நிலைமையிலையும் என்ன நீ ஏத்துப்பியா என்றான் அவன் மீண்டும். கேட்டுவிட்டு அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் ஆனந்த். என்ன கேள்வி இது ஆனந்த்? மறுபடியும் குழந்தை மாதிரி கேக்குறீங்களே. உங்களோட நிறை குறைகளோட உங்களை நான் ஏத்துக்கிறேன். நேத்து ஒரு ராத்திரிக்குள்ள எனக்காக நீங்க ஆபீஸ்ல செஞ்ச மாற்றங்கள் எல்லாமே நீங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க என்னன்னு சொல்லிடுச்சு. நீங்களும் என்ன பூர்ணமா விரும்புறீங்க, நானும் விரும்புறேன். நடுவுல என்ன உங்களுக்கு குழப்பம்? எனக்கு ஒன்னும் புரியல ஆனந்த். ஓகே உஷா, நாம இப்ப கிளம்புவோம். நேரா அம்மாவை சந்திக்கிறோம். சரி, போலாம். இவ்வளவு நேரம் கழித்து இப்பொழுதுதான் அவன் முகத்தில் சிரிப்பு எட்டி பார்த்தது. கள்ளமில்லாத சிரிப்பு. அந்த சிரிப்பில் மயங்கியவள் அவன் கழுத்தில் கரங்களை தன் உதடுகளால் இழைத்து முத்தமிட்டு ஈரப்படுத்தினாள். அவன் அவள் இடை பற்றி தன் பக்கம் இழுத்து உட்கார்ந்த வாக்கிலேயே அவளை இறுக அணைத்தான். சில நிமிடங்கள் அங்கே அதீத அமைதி. அவன் இருக்கலில் மனம் கரைந்திருந்தான். தன்னை அவள் வசம் முழுக்க ஒப்படைத்திருந்தான் ஆனந்த். அன்பு என்னும் நெகிழ்ச்சி அங்கே நெகிழ்ந்து கொண்டிருந்தது. அண்ணா நகர் பங்களா காம்பவுண்டுக்குள் கார் நுழையும் போது மணி 7:30. வாட்ச்மேன் கேட்டை திறந்துவிட நேரே போர்டிகோவிற்குள் சென்று காரை நிறுத்தினான். 50 வயது மதிக்கத்தக்க அந்த அம்மாள் வாசலிலேயே நின்று கொண்டிருந்தாள். கண்களில் அன்பு தெரிந்தது. வாமா என்றாள் உஷாவை பாசத்துடன் அந்த அம்மாள். வணக்கம்மா என்று உஷா வணங்கினாள். 6:30 மணிக்கே உன்னை கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருந்தான். ஆனா இப்பதான் வரீங்க. சரி, முதல்ல உட்காருங்க. தோளை பற்றி அழைத்து போய் சோஃபாவில் உஷாவை உட்கார வைத்தாள். தானும் பக்கத்தில் உட்கார்ந்தாள். என்ன சாப்பிட்றேம்மா? காஃபி போடட்டுமா? டிஃபன் சாப்பாடு ரெண்டும் ரெடியா இருக்கு. இன்னைக்கு எங்க கூடவே சாப்பிட்டுட்டு போயேன். பரவாயில்லம்மா, இன்னொரு நாள் வந்து சாப்பிட்றனே. இனிமே இங்கதானே சாப்பிட போறேன். சிரித்துக் கொண்டே சொன்னாள் உஷா. ஆனந்த், உஷாவுக்கு வீட்டை சுத்தி காட்டுப்பா. இதோமா. முதலில் மாடிக்கு அழைத்து போனான். ஒவ்வொரு அறையாக காண்பித்தான். எங்க அப்பா பார்த்து பார்த்து கட்டின வீடு இது உஷா என்றான் பெருமையுடன். ஹாலை ஒட்டி இருந்த அந்த அறையின் கதவை திறந்தான். மிகப்பெரிய அறை. பிரம்மாண்டமான தேக்கு மரக்கட்டில். இது எங்க குடும்ப கட்டில் என்று சொன்னவன் மெல்ல அவள் காதில் குனிந்தபடியே, இங்கதான் நம்ம ஃபர்ஸ்ட் நைட் சொல்லியபடியே அவள் இடுப்பை கிள்ளினான். ஏய் என்று சினுங்கியபடியே நகர்ந்து கொண்டாள். மாடியில் மிகப்பெரிய பால்கனி ஒன்று ரோடு பக்கம் பார்த்திருந்தது. பிரம்பு கூடை ஊஞ்சல் தொங்கிக் கொண்டிருந்தது. இந்த வீட்ல ஃபர்ஸ்ட் நைட்டை முடிச்சிட்டு நேரா ஊட்டிக்கு போயிடுறோம் ஹனிமூனுக்கு என்றான் சந்தோஷத்துடன் ஆனந்த். எல்லாம் சரிதான், பூஜை ரூம் எங்க இருக்கு? அத முதல்ல காட்டுங்க ஆனந்த். அதுக்கு கீழே தான் போகணும். ஏன் அவசரப்படுற?
கொஞ்ச நேரம் அந்த பிரம்பு ஊஞ்சல்ல என்னோட மடியில ஏய் உததான் விழும் என்று சினுங்கினாள் உஷா. அவன் வயிற்றில் குத்தினாள். வா என்று அழைத்து போனான். மாடியில் இருந்து இறங்கியவன் நேரே பூஜை அறைக்கு அழைத்து போனான் உஷாவை. அது பெரிய பூஜை அறை. 4 பேர் உட்காரலாம். பூஜை அறையை தாண்டி இன்னொரு அறை மூடியிருந்தது. வேலைக்காரன் 2 டம்ளர்களில் ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தான். ஜூஸை குடித்து முடித்தவன் அவள் குடித்து முடிக்க காத்திருந்தவனாய், உஷா கிளம்பலாம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு என்றான். ஆனந்த் சொல்ல, அம்மா இருடா குங்குமம் கொடுக்கிறேன் என்றாள். குங்குமச்சிமிழ் எடுத்து வந்தாள் அம்மா. குங்குமம் எடுத்து இட்டுக்கொண்ட உஷா அம்மாவின் காலில் விழுந்தாள். ஆனந்தின் அம்மா நெகிழ்ந்து போனாள். நல்லாருமா என்று வாழ்த்தினாள். நான் வரேம்மா. வாமா. உஷாவின் வீட்டை அடைந்த போது மணி 9 ஆகிவிட்டது. வழக்கம் போல அம்மா வாசலிலேயே நின்று கொண்டிருந்தாள். ஆனந்த் உள்ள ஒரு நிமிஷம் வந்துட்டு போங்க, அம்மா சந்தோஷப்படுவாங்க என்று ஆனந்தை அழைத்தாள். இறங்கும் போது உஷா சொன்னாள். ஆனந்த் இறங்கி அவளுடன் உள்ளே வர, வாங்கோ என்றாள் அம்மா. ஹாலில் சோஃபாவில் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த அப்பா எழுந்து, பிளீஸ் வாங்க என்றார். ஹலோ என்று அவரிடம் கை குலுக்கினான் ஆனந்த். உட்காருங்கோ என்றார் அப்பா மீண்டும். நீங்க உட்காருங்க சார் என்றான் பதிலுக்கு ஆனந்த். சோஃபாவில் ஆனந்த் உட்கார காத்திருந்தவர் சேர் ஒன்றை இழுத்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்தார். ஆனந்த் ஒன்றும் பேசாமல் உட்கார்ந்திருந்தான். எங்க பொண்ணு சொன்னா, ரொம்ப செல்லமா வளர்த்துட்டோம், ஒரே பொண்ணு, அவ ஆசைய தடை போட எங்களுக்கு விருப்பம் இல்ல, அவ இஷ்டப்படி நடக்கட்டும், எல்லாம் பகவான் செயல்னு விட்டுட்டோம். அவளுக்குன்னு நாங்க 20 பவுன், சாரி குறுக்க பேசுறதுக்கு மன்னிச்சுக்கோங்க, கட்டின புடவையோட அழைச்சிட்டு போக சொன்னாலும் நான் தயார்தான் என்றான் உடனே ஆனந்த். அதுக்காக முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, எங்க ஆசைக்காகவாவது நாங்க அவளுக்கு செய்யறது எதையும் நீங்க தடுக்க கூடாது என்றாள் அம்மா. அப்பா ஒரு நிமிஷம் உள்ள வாங்கோன்னு அறிமுகப்படுத்த அழைச்சிட்டு வந்தேன், இப்பவே எல்லாத்தையும் பேசணுமா என்றாள் உஷா. பார்த்தேளா, நான் யதார்த்தமா பேசுறேன், எங்கிட்டயே கோச்சுக்கிறா பாருங்கோ என்றார் அப்பா. தட்ஸ் ஆல்ரைட், நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க, நான் தடுக்க மாட்டேன் என்றான் பதிலுக்கு ஆனந்த். அலமேலு அவசர அவசரமாய் ஹார்லிக்ஸ் கலந்து ஆற்றிக் கொண்டு வந்தாள். இந்தாங்கோ. ஆனந்திடம் டம்ளரை நீட்டினாள். தேங்க்யூ என்று கூறியபடியே அதை வாங்கி கொண்டான் ஆனந்த். சாப்பிடுங்கோ என்றாள் அம்மா. ஆனந்த் டம்ளரை தூக்கி சாப்பிட, குடித்து முடித்ததும் டம்ளரை வாங்கி கொண்ட அம்மா, உங்க அம்மாவை என்னைக்கு அழைச்சிட்டு வரேன் என்று ஆனந்தை கேட்டாள். எப்ப வேணும்னாலும் கூட்டிட்டு வரேன், நீங்களும் வீட்டுக்கு வாங்கோ, அம்மாவுக்கு உஷாவை ரொம்ப பிடிச்சு போச்சு என்றான். வாசல்ல யார் கார் நிக்கிறது என்றபடியே உள்ளே நுழைந்தான் சாரங்கன். ஆனந்த் சோஃபாவில் உட்கார்ந்திருப்பதை பார்த்தவன் ஓ என்றான். அலமேலு அவசர அவசரமாய், இது என் தம்பி டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் வச்சிருக்கான், இங்கதான் திருவல்லிக்கேணியில என்றாள். ஹலோ என்று எழுந்து கையை நீட்டினான் ஆனந்த். ஆனந்தின் கையை பிடித்து குலுக்கிய சாரங்கன், இந்த உஷா எனக்குன்னு தான் இருந்தது என்றான். நீங்க முந்திக்கிட்டேல், குட்லக் என்றான் அவனை. ஆனந்த் அதை கேட்டு சிரித்தான். இருக்கட்டும், இருந்தாலும் தாய் மாமா செய்ய வேண்டியதையெல்லாம் அதனால செய்யாம இருந்துராதீங்க என்று சிரித்து கொண்டே சொல்லி நிலைமையை சகஜமாக்கினான். ஓகே, நான் கிளம்புறேன், நான் எல்லோருக்கும் போயிட்டு வரேன் சொல்லிவிட்டு ஆனந்த் கிளம்பினான். உஷா வாசலில் வந்து வழி அனுப்பினாள் அவனை. காரில் ஏறிக்கொண்டே, உஷா உங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப பிளைனா சிம்பிளா இருக்காங்க, ஆனா உன்னோட அங்கிள் தான் அப்செட் ஆகி இருக்கார் போல இருக்கு, அதை விடுங்க. ஆனந்த், வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், உங்க தன்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லைக் இட் என்றாள். காரின் கதவில் இருந்து அவன் கைகளை பற்றி அழுத்தினாள் உஷா. குட் நைட் உஷா. குட் நைட் ஆனந்த். பிரிய வேண்டுமே என்பது இருவருக்குமே நரகமாய் இருந்தது. கார் கிளம்பி தெருமுனை போய் திரும்புகிற வரை பார்த்து கொண்டே நின்றிருந்தாள் உஷா. வீட்டு வாசலில் வழியை அடைத்து நின்றிருந்தான் சாரங்கன். உஷா, நீ பெரிய ஆளுதான், இந்த டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் காரனை கட்டிண்டு என்னத்த வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும்னு முதலாளியே மயக்கி கையில் போட்டுட்ட. சபாஷ், பலே ஆள்தான் நீ.
வார்த்தைகளை விஷமாய் இறக்கியவனை அலட்சியம் செய்தவள் வழிய விடு என்று கூறிவிட்டு அவனை தாண்டி உள்ளே சென்றாள். மறுநாள் உஷா அலுவலகத்தில் நுழைந்தபோது ஆபீஸ் பையன் வழக்கத்திற்கு மாறாக விறுவிறுப்பாக எழுந்து குட் மார்னிங் மேடம் என்றாள். மற்ற ஸ்டாஃபுகளும் குட் மார்னிங் மேடம், குட் மார்னிங் மேடம் என்று மேடம் போட்டு குட் மார்னிங் சொன்னார்கள். நர்மதா அவளின் டேபிள் அருகே வந்தவள், ஏய் என்னப்பா இது, ஆளுக்காளு மேடம் போடுறீங்க என்றாள் நர்மதாவிடம் உஷா. என்ன மேடம் விளையாட்டா? காலையிலேயே எல்லாருக்கும் சர்க்குலர் வந்தாச்சு, உங்களுக்கு ப்ரமோஷன் அதான் என்றாள் நர்மதா. ப்ரமோஷனா? எனக்கா? என்ன சொல்ற நர்மதா? ம் போதும் உஷா, ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத. நானா நடிக்கிறேனா? இந்தா இத பாரு, இப்பவாவது புரியுதான்னு பார்க்கலாம். கையில் மறைத்திருந்த நீல நிற கவரை அவள் முன்னே நீட்டினாள். தன் கையில் வாங்கிய உஷா கவரின் உள்ளே மடித்து வைத்திருந்த வெங்காய சருகு தாளை பிரித்தாள். அதில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் திருமதி ஆண்டாள் மகளாகிய எனக்கும், சென்னையை சேர்ந்த திருமதி அலமேலு திரு வரதராஜன் புதல்வியாகிய உஷாவிற்கும் வருகிற ஞாயிறன்று காலை 9:30 10:30 108 அண்ணாநகர் அஷ்டலட்சுமி காலனியில் எனது இல்லத்தில் நடைபெறும் திருமணத்திற்கு வருகை தந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ஆனந்த் என்று நீல வண்ணத்தில் ஸ்கிரீன் பிரிண்ட் செய்யப்பட்டிருந்தது. இப்பவாவது என்ன ப்ரமோஷன் புரிஞ்சுதா இல்லையா உஷா? இல்ல, எம்டி தான் உள்ள இருக்காரு, தனியாதான், போய் கேட்டுக்கோங்க மேடம் என்று சிரித்து கொண்டே சொன்னாள் நர்மதா. உஷா லேசாய் அதிர்ந்து போனாள். என்னதான் தனக்கு சம்மதம் என்றாலும் திடுதிப்பென்று இப்படி ஒரு இன்விடேஷனை அச்சடித்து திருமண தேதியை நிச்சயிப்பான் என கொஞ்சமும் அவள் எதிர்பார்க்கவில்லை. விறுவிறுவென்று எம்டியின் அறைக்குள் போனாள். லேப்டாப்பில் ஏதோ குடைந்து கொண்டிருந்தான் ஆனந்த். ஹலோ, குட் மார்னிங் உஷா என்றான் உள்ளே நுழைந்தவளை பார்த்து. ஒன்றும் பேசாமல் நின்றாள் உஷா. என்னாச்சு, என்னோட செல்ல உஷா முகத்துல இவ்வளவு கோபம் என்று கொஞ்சம் நகைச்சுவையுடன் கேட்டான். ஆனந்த், நீங்க என்ன ஆபீஸ ஆல்டர் பண்ண மாதிரி கல்யாணத்தையும் இவ்வளவு அவசரமா ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க? எனக்கு உண்மையிலேயே ஒண்ணுமே புரியல. முதல்ல உட்கார் உஷா. கோபமாய் நாற்காலியை இழுத்து உட்கார்ந்தாள் அதில். பாரு உஷா, எனக்கு ஜாதகத்துல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் வச்சுக்கிறதுல உங்க வீட்ல இருந்து எந்த விதமான தடையும் வராதுங்கிற நம்பிக்கையில தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன். நம்ம கல்யாணத்தை எங்க பங்களாவிலேயே வச்சிருக்கேன். எத்தனை பேரை வேணும்னாலும் நீ இன்வைட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளா பண்ணணுங்கிறது என்னுடைய விருப்பம். அதுக்கான காரணம் என்னன்னு பின்னால நீ புரிஞ்சுப்ப. எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு உஷா. ஆனந்த் படு சீரியஸாய் சொல்ல உஷா லேசாய் உள்ளுக்குள் குழம்பினாள். குழப்பத்தை அவள் வெளிக்காட்டவில்லை. இப்படி சொல்பவனிடம் என்ன சொல்வது? ஒன்றுமே சொல்ல தோன்றாமல் உட்கார்ந்திருந்தாள் உஷா. ஆனந்த் தன் இருக்கையை விட்டு எழுந்து டேபிளை சுற்றி வந்து அவள் பக்கத்து நாற்காலியில் உட்கார்ந்தான். உஷா, நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காத. என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? அவன் குரலில் ஒரு வசியம் இருந்தது. பதில் சொல்லாமல் இருந்தாள். என்ன பிடிக்கலன்னா சொல்லிடுப்பா, இப்பவே நான் விலகிடுறேன். எதையும் தாங்கிக்கிற சக்தி எனக்கு இருக்கு. ஏதோ ஒரு உரிமையில தான் இப்படி. பட்டென்று அவன் வாயை பொத்தினாள் உஷா. என்ன பேசுறீங்க ஆனந்த்? இப்படி அவசரமா எல்லாத்தையுமே பண்றீங்களேன்னு கேட்டா அதுக்கு போய் என்னென்னமோ பேசுறீங்களே. அவள் வீட்டுக்கு வந்தபோது வீட்டில் அம்மாவும் அந்த திருமண பத்திரிகை சம்பந்தமான விஷயத்தை ஸ்போர்ட்டிவாகவே எடுத்துக்கொண்டாள். நல்ல காரியம், சீக்கிரம் நடந்தா தப்பில்லை என்றார் அப்பாவும். நண்பர்கள் படைசூழ உறவினர்கள் வாழ்த்துக்களுடன் உஷாவின் கழுத்தில் 3 முடிச்சு போட்டான் ஆனந்த். ஆனந்தின் உறவினர்கள் மிக கொஞ்ச பேரே வந்திருந்தனர். திருமணம் நல்லபடியாக முடிந்தது. விருந்து முடிந்ததுமே மதியம், உஷா, நம்ம ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன சேஞ்ச். ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துட்டு உடனே நம்ம ஊட்டிக்கு கிளம்புறோம் என்றான் சர்ப்ரைஸாக. சொன்னவன் தொடர்ந்து அவள் காதருகே குனிந்து, எல்லாமே அங்க போய்தான் என்றான் மெல்லிய குரலில். எல்லோரிடமும் ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டு கிளம்பினார்கள். கார் ஹைவேஸில் விரைந்து கொண்டிருந்தது. எனக்கு எல்லாமே கனவு மாதிரி இருக்கானன் என்றாள் உஷா. கனவுன்னு சொல்லாது உஷா,
கனவுனா களைஞ்சு போறது. இது அப்படி இல்ல, நெஜம். உஷாவின் மனது பயங்கர பூரிப்பில் இருந்தது. கடந்த 1 மாதத்தில் அவள் எதிர்பாராத மாற்றங்கள் எல்லாம் நடந்துவிட்டன. இப்படியெல்லாம் நடக்கும் என்று அவள் என்றுமே நினைத்ததில்லை. திருமணம் நடக்கும். ஆனால் எவனாவது மாத சம்பளக்காரனை கட்டிக்கொண்டு அவஸ்தைப்பட போகிறோம் வாழ்க்கையில் என்றுதான் நினைத்திருந்தாள். இருந்தாலும் வாழ்க்கையில் அடுத்த வினாடிகளில் ஆண்டவன் நமக்கு ஒளித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் பல என்றுதான் நினைக்க தோன்றியது அவளுக்கு. கோயம்புத்தூர் போய் சேர்ந்த போதே மணி 9 ஆகிவிட்டது. உஷா, ஹோட்டல்ல ரூம் போட்டிருக்கு. கிளம்புறதுக்கு முன்னாடியே போன் பண்ணி ரிசர்வ் பண்ணிட்டேன். அங்க தங்கிட்டு காலையில கிளம்பி போயிடுவான் ஊட்டிக்கு. வரவேற்பு பகுதியில் இருந்தவன் ஆனந்தை பார்த்து சிநேகமாய் சிரித்தான். கையெழுத்து போட்டு லிப்டில் ஏற பின்னால் பணியால் அவர்களது லக்கேஜுகளை சுமந்து வந்தான். அறை உள்ளே லக்கேஜுகளை வைத்த அந்த பையன், வேற ஏதாவது வேணுமா சார்? நீங்க சொன்ன மாதிரி உள்ள எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கு என்று கேட்க, இல்லப்பா ஒண்ணும் வேண்டாம் என்று கூறிவிட்டு பர்சில் இருந்து 100 ரூபாயை எடுத்து அவனிடம் கொடுத்தவன், வெளியில டூ நாட் டிஸ்டர்ப் கார்டை நீயே மாட்டிட்டு போயிடு என்றான். என்ஜாய் யுவர் சார், தேங்க்யூ சார் என்று அவன் கூறிவிட்டு வெளியே போக ஆனந்த் கதவை லாக் செய்தான். பிரம்மாண்டமாய் இருந்தது அந்த ஷூட். மிகப்பெரிய வாட்டர் பெட், குப்பென்று தாக்கிய ஏசி, டீப்பாய் மீது 3 வெள்ளித் தட்டுகள், மேலே ஜரிகை சுற்றி அந்த சில்வர் ஜரிகையை திறந்தாள். ஒரு பிளேட்டில் நட்ஸ், இன்னொன்றில் சுட சுட அல்வா, மைசூர் பாக், மூன்றாவதில் பம்பாய் மிக்சர் காராசேவ். அறையின் மூலையில் ஒரு மினி பிரிட்ஜ், முதுகில் வியர்த்திருந்த பழ வகைகள், உள்ளே மீதி, ஃப்ரீசரில் சீஸ், வெண்ணெய் கட்டிகள், கீழே ட்ரேயில் பிரெட். பின்புறம் வந்து மார்புகள் அழுந்து அணைத்தான் ஆனந்த். காது மடல் அருகே நாவால் வருடினான். நெகிழ்ந்தாள், கூச்சத்தில் நெளிந்தாள். பசிக்குதுப்பா, அப்ப சாப்பிடுங்க, நீ வந்தாதானே முடியும். அவன் கைகள் பரபரப்பாய் அவளை நெருங்க அவள் வெட்கம் தளர்ந்தாள். அவளுள் தன்னை தேட ஆரம்பித்தான். அகத்தேடல், அகத்தீண்டல், இருவருக்குள்ளும் ஒரு நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருந்தது. ஒன்றாய் இழைந்து பற்றி கொண்டது. பஞ்சபூதங்களும் கைகோர்த்து இயங்க ஆரம்பித்தது. வேர்த்து விறுவிறுத்தது. குழந்தை போல் அவள் மேல் கால் போட்டு அப்படியே உறங்கியிருந்தான் ஆனந்த். அவளுக்கு லேசாய் முழிப்பு வந்திருந்தது. தன் மார்பு மீது கிடந்த அவன் கையை மெல்ல வருடினாள். அப்போது டெலிபோன் அடித்தது. கையை எட்டி டீப்பாயின் மீதிருந்த ரேடியம் வாட்சை பார்த்தாள். மணி 1:30. யாரு இந்த நேரத்துல என்று நினைத்தபடியே டெலிபோன் விடாமல் அடிக்க ரிசீவரை எடுத்து காதில் பொருத்தினாள். டேடி, நான் அஞ்சனா என்றது எதிர்முனையில் ஒரு பெண் குழந்தையின் குரல். இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில் கேட்கலாம்.